ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நான் உங்கள் சிவகார்த்தி. இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, AEEE 2025 பொறுத்த வரைக்கும் பேஸ் 2 பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிறோம். பேஸ் 2க்கான நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்குன்னு தெரியும். லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு May 2nd டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பேஸ் 2 என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, May 7th May 11th அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ பேஸ் 1ல் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, பட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அடிஷ்னல் பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து டேஷ்போர்டில் இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. AEEE பேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் வந்து அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக எந்த ஒரு அடிஷ்னல் பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. பேஸ் 2க்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. AEEE 2025ல் பார்த்தீங்கன்னா பேஸ் 2க்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஸ்லாட் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ள உங்களுக்கு எந்த ஸ்லாட்டில் அலாட் ஆகுது அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மெயில் ஐடி அண்ட் SMS மூலியமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா AEEE.amrita.edu அப்படிங்கிற வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம்.